இதுக்கு மேல சீட் மீல்ன்ற பேச்சுக்கு இடமே இல்ல. ஏன்னா அவ்வளவு சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு டே 63 ஆஃப் ஷெட்டிங் கதை தான் பார்க்க போறீங்க. நேத்து நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில பொறுமையா எந்திரிச்சேன். ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஜிம் கிளம்பிட்டேன். இன்னைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தா 64.2 இருக்கேன். நேத்து நைட்டு 66.8 kg இருந்தேன். சோ 2.5 kg எனக்கு வாட்டர் அண்ட் ஃபுட் தான். இவ்வளவு நாள் நான் கார்போஹைட்ரேட்ஸ் அளவா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா 2 நாளுமே கணக்கு இல்லாம அதிகமா சாப்பிட்டேன். இப்போ நான் சடனா கார்ப்ஸ் அதிகம் பண்ணதுனால என்னோட மசில்ஸ்ல அது கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும். இப்போ என்னன்னா 1 கிராம் ஆஃப் கிளைகோஜன்ல 3 to 4 கிராம் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் ஆகும். சோ அதனால தான் என்னோட வெயிட் நேத்து நைட் அவ்வளவு அதிகமா காட்டியிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க சீட் மீல் எடுத்து வெயிட் கெயின் ஆனா கவலைப்படாதீங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் தி திங் வாட்டரா தான் இருக்கும். நீங்க கதையில காலையில ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் போட்டு 2 முட்டையை முழுங்கிட்டு யோசிக்க உட்காந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேலரிஸ் டிராப் பண்ணலாமா இல்ல இதே மெயின்டைன் பண்ணலாமான்ட்டு நல்லா யோசிச்சு பார்த்ததுல என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா அதே மெயின்டைன் பண்ணலாம், கம்மி பண்ண வேணாம் தான் முடிவு பண்ணிருக்கேன். சோ 1800 கேலரிஸ் அதுவே வச்சுட்டு நீட்டா சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தேவையான புரோட்டீன் வாங்கிட்டு இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பிரஞ்ச் எல்லாம் நீட்டா எடுத்துட்டு ஈவினிங் ஜிம் கிளம்பிட்டேன். ஏன்னா மார்னிங் லேட்டா இருந்துச்சுனால ட்ரைசெப்ஸும் கார்டியோ மட்டும் தான் பண்ணேன், லெக்ஸ் போடல. ரெக்கவரி ஃபுட் எல்லாம் பேக் டு ட்ராக் வந்ததுனால ப்ரீ ஒர்க் அவுட் போட்டு லெக் பிரிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லெக் எக்ஸ்டென்ஷன் 4 செட் 4மே டிராப் செட் போட்டோம். இதுல எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெக் பிரஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி டீப்பா இறக்கி போட்டோம். எவ்வளவு டீப்னு கேட்டீங்கன்னா என்னோட பார்ட்னரோட நிலைமையை பாருங்க. அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு டீப்னு. ஆனாலும் வெறி அடங்காததுனால கடைசியா வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. எனக்கு லெக் மசில் கொஞ்சம் கம்மி தான். சோ 1 இயர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கார்டியோ பண்ணலாம்னு பார்த்தா ட்ரெட்மில் ஃப்ரீயா இல்ல. சோ சைக்கிளிங் மட்டும் 10 நிமிஷம் பண்ணேன். சோ சும்மா பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சட்டை கழட்டி பார்த்தா ஒரு மாதிரி ப்ளோட்டா தான் இருந்துச்சு. சரி வரும்போது அப்படியே டயட் கோக் வாங்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கடைசி மீலையும் பக்காவா எடுத்து நீங்க டே முடிச்சாச்சு கைஸ்.